அசைவ சாப்பாட்டில் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இப்படி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த எலும்பு குழம்புக்கு நிகர் வேற எதுவுமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு நல்லி எலும்பை வச்சு எலும்பு குழம்பு தாங்க கமன்னு வைக்க போகிறேன். இந்த எலும்பு குழம்புல நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள்னால அந்த எலும்பு குழம்பை தனி சுவைன்னு தான் சொல்லணும். ஸோ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் ஒரு முறை மட்டும் நல்லி எலும்பு போட்டு எலும்பு குழம்பு வச்சு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இவ்வளோ சூப்பரான நல்லி எலும்பு குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்த்துலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல வந்து நல்லி எலும்புல இருந்து நெஞ்சு எலும்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷான மட்டன் எலும்பு ஒரு 1/4 கிலோ எடுத்துட்டேங்க. நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எலும்போட நான் என்னென்ன பொருள் சேர்க்கிறேன்றது தான் ரொம்ப முக்கியம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் மெலிசா ஸ்லைஸா கட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி தக்காளி பழமும் நல்ல ஒரு பெரிய பழமா சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதுல ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இது எல்லாமே வந்து எலும்புல இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த எலும்பு குழம்பு கமகமன் வாசனையாகவும் டேஸ்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு சீக்கிரட்டான பொருள் தாங்க துவரம் பருப்பு. துவரம் பருப்பை வந்து நல்லா ஊற வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 75 கிராம் அளவுக்கு இதுல துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். நான் சொல்ற அளவுகள் பாத்தீங்கன்னா 1/4 கிலோ எலும்புக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். மட்டன் எலும்புக்கு நீங்க அதிகமா சேர்த்துடக்கூடாது. துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு இதோட ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி தலைகளை இதுல தூவி 2 கப் வாட்டர் எடுத்து 4 இருந்து 5 விசில் நல்லா குக்கர்ல நல்லா கொலைய வேக வச்சிருக்கலாம். இந்த சீக்கிரட்டான இந்த பொருள் தாங்க துவரம் பருப்பை நம்ம சேர்க்கும் போது எலும்பு குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கும். அதோட டேஸ்டே அல்டிமேட்டா இருக்குன்னு தான் சொன்னேன். இப்போ 4 விசிலுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா அந்த நல்லி எலும்பு, நெஞ்சு எலும்பு இதோட இந்த பருப்பும் சேர்த்து ரொம்ப சூப்பரா நல்லா கமன்னு இருக்குங்க அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவரோட. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாவது நம்ம ஸ்பெஷலான சூப்பரான எலும்பு குழம்பு, மட்டன் எலும்பு குழம்பு எப்படி மண் கடாயில் வைப்போன்றதை பார்த்தீங்கன்னா இதுக்கு மண் கடாயில் குக்கிங் ஆயில் 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, பிரியாணியில் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா வெடிக்கட்டுங்க. வெடிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் மெயினாக சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் கம்மியாக இருந்ததுனால நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை இதில் சேர்த்துலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் வந்து 1 கப்பு வெங்காயம் நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போடும் போது எலும்பு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே மட்டன் குழம்பு இந்த மாதிரி அசைவ சமையலுக்கு நீங்கள் சின்ன வெங்காயமே தாராளமாக பயன்படுத்திக்கங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் 2 பழம் சேர்த்து அதையும் வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இதோட ஒரு 150 கிராம் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. சில பேர் வந்து உருளைக்கிழங்கும் சேர்ப்பாங்க, சில பேர் முருங்கைக்காய் கூட சேர்ப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருக்கும்னு தான் சொல்லணும். எலும்பு குழம்புல நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாம் இந்த மண் கடாயிலே நல்லா வதக்கிடலாங்க. வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லாவே குக் ஆயிரும். வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி இந்த விழுதோட கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க வேக வச்சிருக்க அந்த எலும்பு பருப்பு அந்த கலவையை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொதிக்க வச்சிருக்க. ரொம்ப குயிக் அண்ட் சுலபமாக எலும்பு குழம்பு வேற லெவலாக செய்யலாங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை வந்து சாப்பிடலாம். காரமும் கம்மியாக இருக்கும். இதே டைம் இதுக்கு சைட் டிஷ் வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி சேர்த்துக்கலாம். இதில் அடிஷ்னலாக வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் எந்த பொடியாக இருந்தாலும் வந்து தாராளமாக ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க, போதுமானதாக இருக்கும். ஸோ ஓவரால் நமக்கு வந்து எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் எலும்பு குழம்பு செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வித்தியாசமான எலும்பு குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு இந்த கமகமக்கும் எலும்பு குழம்பு ஒரு சூப்பரான வந்து ஒரு விருந்து வச்சுருந்தேங்க. இது பார்த்தீங்கன்னா வாழை இலை போட்டு அப்படியே ரத்த கூட்டு, எங்கள் ஊர் செட்டிநாடு கல்யாண வீடுகளில் ஸ்பெஷலாக வைக்கக்கூடிய ரத்த கூட்டு வச்சுருந்தேன். சிக்கன் கிரேவி வச்சுட்டு இதில் இந்த எலும்பு குழம்பை ஊற்றி சாப்பிடும் போது அப்பப்பா வேற லெவல் தாங்க சொல்லணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.